வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும். போன வருஷம் தங்கம் வாங்கினவங்க இப்போ ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. தங்கம் வாங்கலாம்னு நினச்சி விட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் இதே நாளைக்கும் இந்த வருஷத்துக்கு அதே நாளைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சவரன் 17,000 ரூபாய் அப்படிங்கிற விலை மாற்றத்தில் காணப்படுது. இதில் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போனால் கூட 7,000 போனால் கூட 10,000 உங்களுக்கு லாபமாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு தங்கத்தோட விலை லாபத்தை கொடுத்துருக்கிறதுனால தான் நிறைய பேர் தங்கத்தில் போட்டி போட்டுட்டு முதலீடு செய்கிறாங்க. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 113 காணப்பட்டது. 1 ரூபாய் விலை உயர்ந்து 114ஆகவும், 8 கிராம் 904 காணப்பட்டது. 8 ரூபாய் விலை உயர்ந்து 912 காணப்படவில்லை. 1 கிலோவுக்கு வெள்ளி 1000 விலை உயர்ந்து காணப்படுது. வெள்ளி மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் பார்த்தீங்கன்னா 2000, சரிவுன்னு பார்க்குறப்ப 4000 வரைக்கும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குல்ல. 24 கேரட் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது. 9,000 காணப்பட்டது. 44 ரூபாய் விலை உயர்ந்து 9,044 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 72,000 காணப்பட்டது. 352 ரூபாய் விலை உயர்ந்து 72,352 ரூபாவாக காணப்படுது. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1,500, சரிவுன்னு பார்க்குறப்ப 2,500லேருந்து 2,800 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்ததுனால மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னையே கூட இருக்கலாம். தங்கம் விலை சரியறதுக்கான வாய்ப்புகள். இதே வேலை 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 8,250 காணப்பட்டது. மேலும் 40 ரூபாய் விலை உயர்ந்து 8,290 ரூபாவாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 66,000 ரூபாயாக காணப்பட்டது. மேற்கொண்டு 320 ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட 66,320 ரூபாயாக காணப்படுது. சவரனுக்கு பார்த்தீங்கன்னா 320 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறவில்லை. போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் விலை மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 17,500 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படுது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அதெல்லாம் போனால் கூட நம்மளுக்கு 7,000 8,000 போனால் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 9,000 அப்படின்னு லாபம் அருமையாக கிடைச்சிருக்கும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரங்கள் முன்னறிவிப்பல் அடிப்படையில் யூஎஸ்பி, கோல்ட் ஸ்கேம்ஸ், ஜேபி மோர்கன் போன்ற முக்கிய நிறுவனங்கள் தங்கத்தின் இலக்க விலையை அதிகரித்துள்ளது. யூஎஸ்பி நிறுவனம் தங்கத்தின் இலக்க விலையை $3,200 உயர்த்தியுள்ளது. இது அபாயமானது. ஏனென்றால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர வாய்ப்புகள் உள்ளது. இதே வேளையில் 2024ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை சுமார் 14.7% உயர்ந்து பங்குச்சந்தை வருமானத்தையும் மிஞ்சியுள்ளது. இந்த முக்கியமான காரணத்தினாலேயே தங்கத்தில் அதிகமாக மக்கள் முதலீடு செய்யணும். அதே போல் முதலீட்டாளர்களும் முதலீடு செய்யணும். ஏனென்றால் பங்குச்சந்தையில் லாபம் நஷ்டம் இருக்கும். ஆனால் தங்கத்தில் நஷ்டமே இல்லாமல் 14.7% லாபத்தை பெற இயலும் என்பது